வெல்கம் டு மிருத்திகா சேனல். எங்கள் சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி சண்டே நான் என்ன சமைச்சன்றது தாங்க உங்ககிட்ட காமிக்க போகிறேன். நான் காலையில் எழுந்திரிச்சு வெளியில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன். வாசல் பெருக்கிட்டு கோலம் போட்டுட்டேன். இது முடிச்சதுக்கப்புறம் ஒரு கப் காஃபி தாங்க. அதனால் காஃபி குடிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கிளாஸ் காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன செய்ய போகிறேன்னா இன்றைக்கி சப்பாத்தி தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாமே எடுத்துகிட்டு வந்து நான் ரெடியாக வச்சுருக்கேன். இந்த எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மாவு பிசைஞ்சுக்கணுங்க. சால்ட் உப்பு கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். அப்போ தான் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். தண்ணி வந்து பச்சை தண்ணியை விட கொஞ்சம் சுடு தண்ணி வச்சிங்கன்னா நல்லா மாவு சாஃப்டாக இருக்கும். நான் ஏற்கனவே வந்து தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். லைட்டாக தான் இருக்கும். ரொம்ப சுடு சுட வச்சிட்டோம்னா நம்ம பிசையும் போது கை ஒட்டிக்கும். அதனால் மாவெல்லாம் கையில் ஒட்டிச்சுன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் லைட்டாக வந்து கை பொறுக்கிற அளவுக்கு தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். மாவு பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் பிசையணும். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் வந்து அதை நல்லா அப்படியே ஒரு தட்டு போட்டு அது மேலே ஏதாச்சும் ஒரு வெயிட் மாதிரி வச்சு அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு. அப்போ திரட்டும் போது நல்லாயிருக்கும். நான் அதை ஏற்கனவே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். நான் வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கன் குழம்பு தாங்க வைக்க போகிறேன். அதுக்கு வந்து 2 பட்டை 2 கிராம்பு, அப்புறம் வந்து ஸ்டார் பூ 2 போட்டிருக்கேன், பிரியாணி லீவ்ஸ் 2 போட்டிருக்கேன், 2 வெங்காயம் 2 தக்காளி. இதுக்கு நம்ம எந்த அளவுக்கு வெங்காயம் எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு தக்காளி எடுத்துக்கலாம். நல்லா தான் இருக்கும். தக்காளி அதிகமாக வச்சா ஒரு மாதிரி புளிப்பாயிடும். எல்லாமே கரெக்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் கல் உப்பு போட்டிருக்கேன். ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம அதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் அதை அப்படியே மூடி விட்டுடணும். இப்போ நான் தேங்காய் தாங்க அரைச்சி ஊற்ற போகிறேன். அதுக்கு வந்து நான் தேங்காய், அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு 2 போட்டிருக்கேன், கொஞ்சம் சோம்பு வச்சுருக்கேன். இதெல்லாமே பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். அதுதான் ரெடி பண்ணியிருக்கேன். பேஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நல்லா வதங்கிடுச்சா நான் செக் பண்ணதுக்கப்புறமா வந்து நான் சிக்கன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கன் தாங்க போட்டிருக்கேன். இது நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டதுக்கப்புறமா வந்து மிளகாத்தூள் தாங்க போட்டிருக்கேன். இந்த மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன் போட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக வந்து மஞ்சள் பொடி போட்டுக்கணும். இதெல்லாம் ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணி வந்து சுடு தண்ணி வச்சுருக்கேன். இது கூட சேர்த்துட்டு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும்னு சொல்லிட்டு அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருந்தாங்க. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு வந்து இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். இது முடிஞ்சதுக்கப்புறமா வந்து நம்ம இதை இறக்க போகிற நேரத்தில் வந்து கொத்தமல்லி தழை வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். அதை நான் கட் பண்ணி ரெடியாக இருக்குது. இது போட்டதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க. நான் மாவு பிசைஞ்சு வச்சேன் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே நான் திரட்டி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ சப்பாத்தி தாங்க செய்யணும். ஏற்கனவே பசங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதுதான் நான் லாஸ்ட்டாக போடுற சப்பாத்தி. சப்பாத்தி முடிச்சதுக்கப்புறமா இந்த சப்பாத்தியும் இது கூட இந்த சிக்கன் குழம்பும் சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். தேங்காய் அரைச்சி ஊற்றலைன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது. தேங்காய் அரைச்சி ஊற்றினா தான் சப்பாத்தி நல்லாயிருக்கும். நம்ம சாப்பாட்டுக்கும் அதையே சேர்த்துக்கலாம். நாங்கள் மதியம் வந்து சாப்பாடு தான் வடிச்சிருக்கேன். அது கூட இதை சேர்த்து சாப்பிட்ருவோம். ரசம் தேவையான கொஞ்சம் ரசம் வச்சுட்டு அது கூட சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இதை முடிச்சதுக்கப்புறம் துணி தாங்க மடிக்கணும். 2 நாள் துவைச்சி வச்ச துணி மடிக்காமல் அப்படியே இருக்குது. அதனால் சரி உட்காந்து டிவி பார்த்துட்டே மடிச்சிட்ருக்கேன். இந்த வேலையை முடிச்சுட்டு இதை எடுத்துன்னு போய் வைக்கிறது அதை விட பெரிய கஷ்டம். எனக்கு பிடிக்காத ஒரு வேலை துணி துவைக்கிறது, அப்புறம் துணி மடிக்கிறது, பாத்திரம் கழுவுறது. ஆனால் இதை செஞ்சு தான் ஆகணும். அதனால் செஞ்சிட்ருக்கேங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா வந்து எடுத்துகிட்டு போய் வச்சிடணும். வச்சதுக்கப்புறம் ரிலாக்ஸாக டிவி பார்க்கலாம். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.